Hi friends, 25 வருஷமா தனிக்காட்டு ராஜாவா ஆட்சி செஞ்சுட்டு இருக்க ஒரு வாகனம்னா அது மகேந்திராவோட பொலேரோ தான். அரசியல்வாதிகள் கூட 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு ஆட்சி மாறுவாங்க. ஆனால் பொலேரோ 2000 ஆண்டுகளில் ஆரம்பிச்சது. இன்று 25 வருஷம் ஆயிடுச்சு. 25 வருஷமா ஆட்சி செஞ்சுட்டு தான் வருது. இன்னைக்கும் புது கார் ஆகட்டும் சரி, யூஸ்ட் கார் மார்க்கெட்லையும் சரி, டிமாண்டு இதுக்கு சொல்லவே தேவையில்ல. யங்ஸ்டர் விரும்பி வாங்குறாங்க. 6 முதல் 60 வரை எல்லாருமே இந்த காரை வந்து ரொம்ப பிரியமாக வாங்குவாங்க. அதுக்கு ஒரே ரீசன் இந்த காரோட தோற்றம், அதாவது ரகட் லுக்கும் இதோட விசிபிலிட்டியும். இதில் போனாலே ஒரு தனி கெத்துங்க, அவ்வளோதான். இந்த காரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்படியாப்பட்ட காரை நீங்கள் யூஸ்ட் மார்க்கெட்டில் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று இந்த காரோட நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சைடு, இன்னொன்று இந்த கார் உங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா, இன்னொன்று இந்த காரோட விலைப்பட்டியல். அதை தான் இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது நம்ம மகேந்திரா பொலேரோவை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துடலாம். அதாவது இந்த பொலேரோன்றது பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகளில் மேனுஃபேக்சர் செய்யப்பட்டது. இன்று வரைக்கும் இந்த கார்கள் வந்து விற்பனையில் தான் இருக்குது. பொலேரோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்த்தோம்னா 1.5 லிட்டர் எம்காக்கு டீசல் இன்ஜின், 3 சிலிண்டர், 4 வால்வ் இருக்கு. உங்களுக்கு இதோட ஸ்பெசிஃபிகேஷனை நம்ம வீடியோல கொடுத்துருக்கேன். ஸோ டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த எம்காக்கு இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும்னா நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான இன்ஜின் தான். மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிஏ இன்ஜின்லாம் வந்துச்சு. அதோட இது வந்து பிரமாதமாகவே இருக்கும். இப்போ இந்த கார்களோட பாசிட்டிவ் சைடை பற்றி பார்த்துடலாம். அதாவது பொலேரோவோட பாசிட்டிவ்னு நம்ம சொல்றது ஃபர்ஸ்டே என்னன்னா அதோட ரகட் லுக் தான். இந்த காரை 6லேருந்து 60 வரைக்கும் விரும்புகிற ஒரே ரீசன் என்னன்னா அதோட தோற்றம் தான். இந்த தோற்றம் எதுக்கெல்லாம் செட் ஆகும்னா நல்ல பாடி ஆர்ட் ஃப்ரேமில் செஞ்ச காரனால உங்களுக்கு சாலைப்புறங்களில், அதாவது பார்த்தீங்கன்னா சாலைகளே இல்லாத ரோட்டில் கூட புதுசாக சாலை உருவாக்கும். அந்த மாதிரி ஒரு கார் தான் இந்த பொலேரோ. இந்த பொலேரோ பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைடில் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் அரசியல்வாதிகள், அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸருக்கு, அரசாங்க அதிகாரிகளுக்கு நிறைய பேர் இந்த வாகனங்களை தான் இயக்கிட்டு வருவாங்க. அதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா நல்ல ஹைட்டாகவும் உட்காந்துட்டு போகலாம். இன்னொன்று ரோடுகள் சாலைகள் எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல இது போகும். இந்த காரு இன்னொரு ப்ளஸ் நம்ம சொல்லப்படுறது என்னன்னா இதோட மைலேஜ், இதோட இழுவை திறன் வந்து இதோட பவர் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஆனால் டார்க் அதிகம், கிட்டத்தட்ட 260 கிட்ட இதோட டார்க் இருக்கு. ஸோ டார்க் அதிகமாக இருக்கிறதுனால எந்த விதத்துலையும் இதோட பவர் வந்து குறையிறதுல குறிப்பிட்ட 1 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும். இது வந்து ஹைவேஸ்க்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் செட் ஆகாது. ரூரலான ஏரியாவில், அதாவது வில்லேஜ் டைப்பில் கரடுமுரடான சாலைகளுக்கு இந்த காரில் பயணிப்பது ரொம்ப எளிதாகவே இருக்கும். நீங்கள் ஒரு கிராமத்தில் வசிக்கிறீங்க, உங்களோட நிலத்துக்கு ஏதாச்சும் அரிசி மூட்டை அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்றணும், இல்லை நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்க, உங்களோட பொருட்களை மெட்டீரியல்ஸ் இதுக்குள்ளே போடணும், என்ன யூஸ்னாலும் சரி இதில் வச்சு தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அரிசி மூட்டை முதல் சிமெண்ட் மூட்டை வரைக்கும் எல்லாத்தையுமே இந்த காரில் ஏற்றிட்டு தான் இருக்காங்க. என் ஊரில் கோயில் திருவிழா கூட இந்த காரில் என்னதான் 7 பேர் 6 பேர் உட்கார கெப்பாசிட்டி இருந்தாலும், அதாவது 12 பேர் 13 பேர் இந்த காரில் உட்காந்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. இதோட சீட்டிங் பொசிஷனை பற்றி நம்ம சொல்லணும்னா நல்லா அப்ரைடான ஒரு பொசிஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லை, பேக் சீட் பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்ச் சீட்டராக தான் இது இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வாகனத்தில் பின் இருக்கையில் ஒரு 2 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கும். அதை மடக்கி வச்சுட்டா நம்ம லக்கேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இன்னொரு ப்ளஸ் நம்ம மெயினாக பார்க்குறது இதோட டீசல் இன்ஜின் தான். அதாவது டீசல் இன்ஜினில் உங்களுக்கு டார்க் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லவே இழுவை திறன் கொண்டதாக இருக்கும். ஸோ அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. முக்கியமாக பாசிட்டிவ்ல நம்ம சொல்ல வேண்டிய லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இந்த கார்னாலே ஒரு பாசிட்டிவ் தாங்க. ஆமாங்க, ஒரு நல்ல ஒரு வைப் கொடுக்கும் இந்த காரில். அதாவது இந்த காரை நீங்கள் ஓட்டிட்டு போறீங்கன்னா நல்ல ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும், நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும், உங்களை தனியாக ஒரு அடையாளப்படுத்தி காட்டும். இப்படிப்பட்ட இந்த காரோட நெகட்டிவ் சைடையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். பாசிட்டிவ் விட இப்போ நீங்கள் வாங்க போனீங்கன்னா நெகட்டிவ் தான் அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆக வேண்டியது, நீங்கள் ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் ஒரு கார் பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு செடான் டைப்பில் ஒரு ஹேட்ச்பேக் ஸ்டைலில் நீங்கள் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறீங்க. இந்த வாகனம் அதுக்கான வாகனம் கிடையாது. இது வந்து நம்மளோட இந்தியர்களோட கரடுமுரடான சாலைகள்லையும் வில்லேஜ் ஸ்டைலில் இருக்கவங்களுக்கு தான் இந்த கார் வந்து செட் ஆகும். அதை விட ஹைவேஸில் நான் போனோம் ஒரு 110 120 க்ரூஸ் பண்ணோம்னா இந்த கார் வந்து கட்டாயம் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்காது. நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்கார்பியோவை எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த வாகனமும். அதில் என்னென்னலாம் குறைபாடு இருக்கோ இதுலேயும் அந்த குறைபாடுகள்லாம் அதிகமாகவே இருக்கும். இந்த வாகனத்தோட நெகட்டிவ் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டாக சொல்கிறது இதோட ஸ்பீடு. இதில் வந்து ஒரு 80 வரைக்கும் நீங்கள் க்ரூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் க்ரூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியாக இருக்காது, பாடி ரோல் அதிகமாகவே இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா டால் பாய் செக்மெண்ட். அடுத்தது இந்த காரோட நெகட்டிவ்னு நம்ம பார்த்தோம்னா இது வந்து மார்க்கெட்டில் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இந்த காரோட விலைப்பட்டியல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 8 லட்சம் முதல் 12 லட்சம் வரைக்கும் சொல்றாங்க. இப்போ புது காரோட விலைப்பட்டியலே பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு 9.5 லட்சத்துலேருந்து 11.5 லட்சத்துக்குள்ள இந்த காரை எடுத்துடலாம். 11.80 கிட்ட கரெக்டாக வருது. சரி வர நம்மளுக்கு ஆன் ரோட் பிரைஸ் தெரியல. நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்க ஷோரூமை கான்டாக்ட் பண்ணி ஆன் ரோட் பிரைஸ் டீட்டெயில்ஸை கேட்டுக்கோங்க. இப்படிப்பட்ட விலைகள் புது கார்களுக்கே சொல்றாங்க. ஆனால் யூஸ்டு மார்க்கெட்டில் இன்னும் விலை அதிகமாகவே வைக்கிறாங்க. அது என்ன கான்செப்ட்னே புரியல. இந்த காரை யாரும் வாங்க போயிருக்கீங்கன்னா விலைப்பட்டியல் தெரிஞ்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படியாப்பட்ட இந்த காரை நீங்கள் வாங்குறதுனால புது காரே வாங்கிட்டு போயிடலாம்ப்பா, நம்மளுக்கு எதுக்கு வம்பு அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா தேய்மானமும் நடந்திருக்கும். புதுசாக நீங்கள் ஒரு வாகனத்தை வாங்கினீங்க, நீங்கள் தான் ஃப்ரெஷ் யூஸராக ஓட்ட போறீங்க. ஸோ அதனால செகண்ட் ஹேண்டில் வாங்குறவங்க கொஞ்சம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்தது நம்ம முக்கியமான நெகட்டிவ் பாயிண்ட்னு நம்ம எல்லா வாகனங்களுக்கும் சொல்றது, அதுவும் குறிப்பாக
மகேந்திரா பழைய வாகனங்களுக்கு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரஸ்டிங் இஷ்யூ தான். ஸ்கார்பியோவில் எப்படி உங்களுக்கு வந்து ரன்வே ஃபுல்லாக வந்து ரஸ்ட்டாக இருந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கு பொலேரோவிலையும் ஏகப்பட்ட ரஸ்டிங் இஷ்யூ இருக்கும். பொலேரோவை நான் நிறைய பயணிச்சிருக்கேன், நிறைய ஓட்டியும் பார்த்துருக்கேன், அந்த காரை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ அதுலேயும் நிறைய ரஸ்டிங் இஷ்யூ இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய தகரங்கள் இருக்கும். அதாவது அந்த இரும்புகள் அன்றைக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த ஸ்பேரோட துரு வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் ரஸ்டிங் இஷ்யூலாம் எந்த இடத்துல இருக்குன்னு நல்லா பாருங்கள். கீழே இருக்க அண்டர் மேட்டை வந்து எடுத்துகிட்டு பாருங்கள், கீழே நல்லா குனிஞ்சு பாருங்கள் கீழே எதுவும் ரஸ்டிங் இஷ்யூ இருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் ரன்னிங் போர்டு பாருங்கள். நீங்கள் காருக்குள்ளே உள்ளே என்ட்ரி ஆகும்போது கதவுகளை திறந்துட்டு மேல் புறத்தில் பாருங்கள், கீழே பாருங்கள், அதுக்கப்புறம் மேலே டாப்பில் பாருங்கள். எல்லா இடத்துலையுமே மேக்ஸிமம் நீங்கள் செக் பண்ணுங்கள். இன்ஜின் எப்படி நிற்குதுன்றதை கொஞ்சம் நல்லா பாருங்கள். அந்த இடத்துல எதுவும் ரஸ்ட் இருந்தாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட கார்களை அடுத்து நீங்கள் செக் செய்ய வேண்டியது ஸ்டேரிங் பிளே எப்படி இருக்குன்னு பாருங்கள், கியர் பிளே எப்படி இருக்குன்னு பாருங்கள், கிளச் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் செக் செய்து இன்ஜின் நல்ல கண்டிஷனில் இருக்கான்னு பாருங்கள். அது போக மெயினான ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதில் 3 ஓனரு 4 ஓனரு அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க டீசலை எந்த அளவுக்கு பயன்படுத்தியிருப்பாங்கன்னு தெரியாது. அதாவது பார்த்தீங்கன்னா வில்லேஜில் இருக்கவங்க டீசலை வந்து டீசல் குவாலிட்டி வந்து அதை வாங்கிட்டு வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. டைரெக்டாக பெட்ரோல் ஸ்டேஷன் போயிட்டு டீசல் ஸ்டேஷன் போயிட்டு போட்டுற மாட்டாங்க. ஒரு இடத்துல ஒரு தனியாக விற்பாங்க, அந்த இடத்துலேருந்து வாங்கியிருப்பாங்க. அது எந்த அளவுக்கு குவாலிட்டியான டீசல்னு தெரியாது. ஸோ குவாலிட்டியான டீசலை யூஸ் பண்ணாதனாலையும், அதாவது சில பேர் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் டீசலை போடுவாங்க. இப்படியாப்பட்டவர்கள்கிட்ட இந்த கார் இருந்துச்சுன்னா, அதாவது டீசல் பம்பு வீக் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் ஹை டெம்பரேச்சர் இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னாடி நம்ம போட்ட ஸ்கார்பியோ வீடியோவில் கூட அதை நம்ம தெளிவாக கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சுன்னா உங்களுக்கு கார் வந்து டைனமோ ஃபால்ட் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். அதாவது பல லட்சங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் செலவு செய்ய வேண்டியிருக்கும். ஒன்று ரஸ்டிங் இஷ்யூக்கு செலவு பண்ணணும், அடுத்து மெக்கானிக்கல் சார்ந்த விஷயங்களுக்கு செலவு பண்ணணும், ஏசி கூலிங்க்கு செலவு பண்ணணும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயர் புதுசாக மாற்றுவீங்க, அதுக்கு ஒரு செலவு. ஒரு டயர் எவ்வளோ இந்த டயருன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், பக்கத்தில் இருக்க ஷோரூமில் அதிகமாகவே சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், யூஸ்டில் இந்த காரை வாங்க போகிறவங்க தயவு செய்து ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி யோசிச்சு புது காரோட விலைப்பட்டியல் என்ன, யூஸ்டு காரோட விலைப்பட்டியல் என்ன, நம்ம புதுசு போயிடலாமா இல்லை யூஸ்டு போயிடலாமா, இல்லை நம்ம தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி சடன் டைப்பில் போயிடலாமான்னு நீங்கள் தான் தீர்மானிச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் தான் உங்களோட பணத்தை கொடுத்து இந்த வாகனங்களை வாங்க போகிறீங்க. இவ்வளோதாங்க நம்ம பொலேரோவோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைடு. என்னதான் நெகட்டிவ் சைடு பொலேரோவுக்கு இருந்தாலும் இன்று வரைக்கும் இளைஞர்களை கவர்ந்திருக்கிறத இந்த வாகனத்தை அடிச்சுக்கவே முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு வாட்டியாச்சும் ஓட்ட தூண்டும், ஓட்டி பார்க்கணும்னு ஆசை வர ஒரு வாகனம்னா அது நம்ம பொலேரோ தான். இந்த பொலேரோ பற்றி நம்ம ஃபைனலாக சொல்லி முடிக்கணும். பொலேரோ வந்து கண்டுபிடிக்கப்பட்டதே கரடுமுரடான சாலைகளுக்கும் சரி, ஒரு ஹில் ஸ்டேஷன் ஆகட்டும் சரி, எந்த விதமான சாலைகளுக்கும் எளிதாக பயணம் செய்யறதுக்கு உண்டான ஒரு வாகனமாக தான் கண்டுபிடிச்சாங்க. அது காலப்போக்கில் இளைஞர்களை கவர்ந்திருக்கிற ஒரே ரீசன் என்ன, அது டால் பாய் செக்மெண்ட்ல இருக்கு, இன்னொன்று விசிபிலிட்டி இருக்கு, ஒரு தனியான ஒரு மார்க்கெட் கெத்தாகவும் இருக்கு. ஸோ இளைஞர்களும் இன்றைக்கும் அந்த காரை வாங்கணும்னு துடிக்கிறாங்க. அப்போ நாங்கள் பொலேரோ காரே வாங்கக்கூடாதா, ரஸ்டிங் இஷ்யூவே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தால் நாங்கள் என்னைக்கு தான் அந்த கார் வாங்கலாம்னு கேட்குறவங்களுக்கு தாராளமாக வாங்குங்க. ரஸ்டிங் இஷ்யூ இல்லாமல், மெக்கானிக்கல் சார்ந்த பிரச்சனை இல்லாமல் பழைய இன்ஜின் கிடச்சிச்சுன்னா அந்த காரை வாங்க. ஏன்னா அது இன்றைக்கு இருக்க விலைவாசிக்கு கம்மியாக இருக்கும். ஆனால் மறக்காமல் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, எஃப்சி போன்ற விஷயங்களும் எஃப்சியோட விலைப்பட்டியல் அதிகமாகி இருக்கு. மத்திய அரசு அண்மையில் கொண்டுட்டு வந்திருக்க ஸ்கிராப் பாலிசி, இதெல்லாம் மனதில் வச்சுட்டு பழைய வாகனம் வாங்குங்க. அப்படியே நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப பழைய வாகனம் வாங்குறதுனால உங்களுக்கு கிடைக்கிற நல்ல விஷயம் என்னன்னா, அதில் எல்லாமே மெக்கானிக்கல் சார்ந்த விஷயங்களாகவே இருக்கும். அதாவது எளிதாக அந்த காரில் எதுவும் பிரச்சனை வந்தாலும் அதை ரீப்ளேஸ் பண்ணுற விஷயங்களா இருக்கும். இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் இன்று வரைக்கும் மார்க்கெட்டில் அவைலபிலிட்டியாக தான் இருக்குது. ஆஃப்டர் மார்க்கெட்லையும் இருக்குது, உங்களுக்கு ஓயிலையும் இருக்குது. ஆனால் அதை நீங்கள் வந்து ரெடி பண்ணுறதுல உங்களுக்கு எந்த செலவும் அதிகமாக போகிறதில்ல. ஆனால் புதிதாகவே மாற்றுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் என்னதான் இருந்தாலும் இன்றைக்கு வர அது மாதிரி எஸ்யூவிகளுக்கு நம்ம கொடுக்குற ரேட்டை விட அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த காருக்கு வந்து அந்த விஷயத்தில் பாராட்டலாம் தான். இப்போ இந்த காரை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா, நல்ல தெளிவான இடத்துல நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இந்த காரை தாராளமாக ஓயில கூட நீங்கள் விட்டு சர்வீஸ் பண்ணலாம். ஒரு சர்வீஸ் வந்து முழு செலவில் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலும் அடுத்தடுத்து நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் கூட நல்ல செலவு பண்ணிட்டு போயிடலாம். இதே பழைய இன்ஜின் கொண்ட காரை வாங்கினீங்கன்னா அதை வந்து நம்ம லோக்கல் மெக்கானிக்கை சூப்பராக தெளிவாக செக் பண்ணி உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்டுருவாரு. ஏன்னா எல்லாருமே அந்த மெக்கானிசம் பண்ணுற அளவுக்கு அந்த கார் வந்து எளிதாகவே இருக்கும். ஸோ இதே போன்ற விஷயங்களை நீங்கள் கருதி இந்த பொலேரோவை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகச்சிறந்த காராக உங்களுக்கு அமையுன்றது தான் என்னோட கருத்து. நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், பழைய செகண்டில் விற்கிற காரோட விலை எவ்வளோ, புதுசாக ஷோரூமில் விற்கிற காரோட எவ்வளோன்னு மட்டும் ஒரு வாட்டி செக் செய்துக்கோங்க. ஏன்னா செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் ரொம்ப ஓவராக ரேட் சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் தீர விசாரிச்சே எடுங்க. இதே போன்ற ஆட்டோமொபைல் சார்ந்த விஷயங்களை நம்ம சேனல் வாயிலாக தெரிந்து கொள்வதற்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் உங்கள் மிதுன் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். பாய்.